நம்ம வீட்டுல எல்லாரும் மனசாட்சி போறாரு தானே இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கப்ப நம்மளுக்கு என்ன ஆக போகுது? அப்பா மன்னிச்சிடறேன். அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்பா நீங்க எதுவுமே தப்பு பண்ணலப்பா. மன்னிப்பு கேட்கறதா இருந்தா நான் தான்ப்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். இவ்வளவு பிரச்சனையே என்னோட கல்யாணத்துல தானப்பா வந்தது. அப்பா ஒரே ஒரு விஷயம்ப்பா, 2 நாளைக்கு முன்னாடி நான் எம்பிட்டு உறுதியா இருந்தனோ அதை விட பல மடங்கு இப்ப நான் உறுதியா இருக்கேன்ப்பா. என்ன ஆனாலும் சரி, மயிலை எக்காரணத்தை கொண்டும் நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாதுப்பா. இனி வர செய்வாள் அவ. இது பாரு சரவணா, சத்தியமா சொல்றேன்டா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கூட அவ மேல ஒரு இறக்கம் இருந்துச்சுடா. எல்லாரும் கூடவும் நல்லவனா தானே இருந்தா, இதுக்கு இப்படி எல்லாம் போய் சொன்னாரு. நான் கூட யோசிச்சு பார்த்தேன்டா. ஆனா இனிமே ஒரு வினாடி கூட நல்லா யோசிக்க முடியாதுடா என்னால. உள்ள குப்பை வச்சுட்டால திரும்பவும் வீட்டுக்குள்ள வருவாள் அவ. நடந்த விஷயத்தை பத்தி இனிமேல் பேசி என்ன ஒண்ணு. அப்படி ஒரு பிள்ளை நம்ம குடும்பத்துக்குள்ள வரவே இல்லைன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்ப்போம். கோமதி, இனிமே அவங்க என்ன கேஸ் கொடுத்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். அந்த பிள்ளைனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் தைரியமா இருக்கு.